தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விருப்பமனு வாங்குறது செல்லாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதியின்படி விதியின் 13 படி இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா. ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க 10,000 பணமும் விருப்ப மனுவையும் பெற்று கட்சிக்காரங்களை ஏமாத்த பொய் சொல்லிட்டு இருந்த அன்புமணி அவர்கள் இப்ப ஏமாத்த பார்க்கிறாங்க. அதுல போய் யாரோ மனுவை தர வேண்டாம், தந்து உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பணத்தையும் ஏமாற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தகவலை சொல்ல சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் செய்தி தொடர்பாளர் அடிப்படையில் உங்களுக்கு அதான் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் கொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற அவமதிப்பு கொடுப்போம். டிஜிபிக்கு இமெயில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிச்சிருக்கோம். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும். தீர்ப்புகளை பெற்று இப்ப பிரச்சனை ரொம்ப தனி மனித தாக்குதல் ஈடுபடுற மாதிரி வழக்குகளை அவர் பேர்ல வழக்கு போடுவார். யாராச்சும் மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடுவார். இது வரைக்கும் பாலு வாதாடல, எதுவுமே அவர் வாதாடுறாரு. அவர் வழக்கு போடுவாரு. அவர் பேர்ல வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சில என்கேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. சீனியர் கவுன்சில் வந்து இதனால வரைக்கும் அதான் நடவடிக்கை இதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் அவர் எதிரையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாம நான் வாழணும், நான் அதுக்குள்ள போக. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் உயிர் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு அன்போடு கேட்டேன்.